பையாவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் வையாவூர் ஊராட்சியில் 10க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் குடிநீர் விநியோகிப்பாளர் பணி செய்து வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து வையாவூர் ஊராட்சி 8வது வார்டு உறுப்பினர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 4 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டவர்களிடம் பல முறை மனு கொடுத்து முறையிட்டும் இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் உள்ளாட்சி ஊழியர்கள் சங்கம் CITU சார்பில் வையாவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்தில் சங்கத்தின் மதுராந்தகம் வட்ட செயலாளர் V. திருமலை தலைமையில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வையாவூர் ஊராட்சி 8வது வார்டு உறுப்பினர் அவர்களிடம் கேட்கும்போது, கடந்த ஓராண்டு காலமாக மின் விளக்குகள் சரி செய்தல், கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்தல், குடிநீர் தொட்டிகளை சுத்தம் செய்தல், குப்பைகளை சேகரித்து அப்புறப்படுத்துதல் ஆகிய அடிப்படை பணிகளை மக்களின் பணிகளாக கடந்த 1.5 ஆண்டு காலம் வரை வார்டு உறுப்பினர்கள் சொந்த செலவில் செய்து வருகிறோம். இதுநாள் வரையிலும் ஊராட்சி நிறுவனத்தின் சார்பாக எந்த ஒரு நிதியும் அளிக்கப்படவில்லை எனவும், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வையாவூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் சராமாரியாக புகார் தெரிவித்துள்ளனர். சுட சுட சூடான செய்திகள் யூடியூப் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் வையாவூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கு, துப்புரவு பணியாளருக்கு, டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு 4 மாத காலமாக சம்பளம் வழங்காமல் வையாவூர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் அலகழித்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திலும் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் தூய்மை பணியாளர், துப்புரவு தொழிலாளி, டேங்க் ஆப்ரேட்டர்கள் மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இந்த வையாவூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சாக்கடை, சகதி, கொசு மருந்து அடிப்பது, கடுமையான அசுத்தமான குப்பைகளை நாங்கள் தினம் தினம் வாரி கொட்டக்கூடிய நிலை தூய்மை பணியாளர்களும் துப்புரவு பணியாளர்களும். ஆனால் அவர்களுக்கான சம்பளத்தை இந்த வையாவூர் ஊராட்சியில் வங்கி கணக்கில் லட்சக்கணக்கான ரூபாய்கள் இருந்து கூட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 4 மாத காலமாக சம்பளம் வழங்காமல் அலங்கரிக்கப்படுகிறார்கள். நேரடியாக மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து எங்களுக்கு 4 மாத காலமாக சம்பளம் தரலன்னு சொல்லி தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர், டேங்க் ஆப்ரேட்டர் மனு கொடுத்த போது வட்டார வளர்ச்சி அலுவலர் இதை வாங்கி கொண்டு அலட்சியமாக பேசி சம்பளம் தரலாம், என்ன பண்ண போறீங்களா போய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலைதான் இங்கே இருக்கிறது. இப்போ மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதற்கான நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி இங்கே வையாவூர் ஊராட்சி மன்றத்து அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவரிடத்தில் மனு கொடுக்குறோம். இது மாதிரி 4 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாமல் இருக்குது. நாங்கள் தினம் தினம் இங்கே மக்கள் கொட்டுகிற அந்த கழிவுகளை அள்ளி போடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் என்பது வெறும் 5000 ரூபாய் தான். ஒரு 9 பேர் தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர்களும், ஒரு 9 பேர் டேங்க் ஆப்ரேட்டர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ சம்பளம் கொடுன்னு சொல்லி வையாவூர் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திட்ட கேட்டால் அவங்களும் சரியான பதில் என்பது இல்லாமல் தொழிலாளிகளை தரவரவாக பேசி அலங்கரிக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஆக உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு, டேங்க் ஆப்ரேட்டருக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த 4 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வையாவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக இன்றைக்கு உள்ளாட்சி ஊழியர் CITU சங்கத்தின் சார்பில் ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்திங்கிறோம் காலையிலிருந்து. ஆனால் இதுவரையிலும் எந்த அரசு துறை அதிகாரிகளும், மதுராந்தகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவரோ யாரும் இந்த தொழிலாளி, துப்புரவு தொழிலாளியை, தூய்மை பணியாளர்கள், டேங்க் ஆப்ரேட்டர்களை சந்திக்கல. இதுவரைக்கும் அவருடைய கோரிக்கை என்னவென்று கேட்கல. இன்னும் அந்த காத்திருக்கும் போராட்டம் என்பது போராட்ட காலத்திலே நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆக மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் உடனடியாக இதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.